உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் தேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு 31 நாட்கள், அதாவது ராஜகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சேர்க்கை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் ரிஷப ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலன் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புன்னு படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இயற்கையாகவே வாழ்க்கையில் உழைச்சி சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். நிறைய பொருள் சேர்க்கணும், அந்த பொருள் நம்ம குடும்பத்துக்கு பயன்படணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க எந்த காலகட்டத்திலையும் வருத்தப்படாத சூழ்நிலைகளை பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசியிலே சூரிய பகவான் பயிற்சியாகி குருவுடன் சேர்ந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 31 நாட்கள் கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அதே போல் ராஜகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகமான குரு பகவானும் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரி யோக பலனை சந்திக்க போகிறீங்களா பார்க்கலாம். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜா ரிஷப ராசி அதிபதிக்கு, ரிஷப ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே வரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடன் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு, அதுவும் முக்கியமாக வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, வேலையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, வேலையில் நிறைய தொந்தரவு சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக 31 நாட்கள் இருக்கும். நீங்கள் வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளோ அசிங்கப்பட்டீங்களோ, நிறைய ரிஷபராசி என்பவர்கள் குடும்பத்துக்காக பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நான் தாங்கிக்கிட்டு வேலையை பார்க்குறேன், நிறைய பிரச்சனைகளை டார்ச்சர் அனுபவிச்சிருப்பீங்க. ஒர்க்கில் பார்த்திங்கன்னா முடிக்க முடியாத வேலையெல்லாம் கொடுத்து உங்களை தொந்தரவு கொடுத்துருப்பாங்க கடந்த காலகட்டத்தில். அவ்வளவும் எதுக்காக தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்காக. குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளால் வேலை போயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாமல் போயிடும் மனசுக்குள்ளே நினச்சவங்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் தைரியமாக பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த மாதம் நிறைய பண வரவுகள் கொண்ட மாதமாக இருக்க போகுது ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால் வேலையில் இருக்கவங்க கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம். வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 31 நாட்கள் இருக்க போகுது. ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வயதானால் இன்னும் பயம் வந்துடும். நம்ம 50 வயசில் இருக்கோம், இதுக்கப்புறம் எங்கே போய் வேலை தேடுறது, நம்ம இங்கேயே இவ்வளோ கஷ்டப்படுறோம், வெளில போனால் இன்னும் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, நம்மளால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, அங்கே போனால் பிரச்சனை வந்துடும், வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த டைமெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அப்போ நிறைய விரய செலவுகளை கொடுத்துருப்பாரு, தேவையில்லாத பிரச்சனைகளும் கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கும்போது ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம், இப்போ இந்த ஊரில் போய் வேலை பார்க்கலாம், இப்போ இந்த ஊர்லேருந்து மாறி வரலாம் அப்படின்ற ஒரு இயற்கையான ஒரு மனித ரூபத்தில் இந்த குரு பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் இந்த மாதம் சம்பாதிக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏற்பட்டக்கூடிய முடக்கங்கள் முதல்ல விலகும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, நான் பணம் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்னால் தொழில் அதுலேருந்து எடுக்க முடியல. நிறைய பேர் ஒரு பொருளை வாங்கி வச்சுருப்பீங்க, அது விற்க முடியல. இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது, ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வரமாட்டேங்க சார், ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வரமாட்டேங்க, வெளிலேருந்து வர வேண்டிய பணம் இருக்குது, அது வந்தாவே என் பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த பண வரவுகள் வரும். அதன் மூலமாக தொழிலில் பெரிய வளர்ச்சி வரும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெரிய கிரகமாக இருக்கிறதுனால அதனுடைய ராஜா, கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சேரும்போது என்ன கேட்டிங்கன்னா பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பணம் உங்களுடைய நீண்ட நாளாக ஏற்பட்ட முடக்கத்தை, தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது.
அதே போல் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிய அனுகூலமான மாதமாக இருக்குது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு கிடைக்கும். அந்த வீட்டில் லோன் வாங்கினா கூட அந்த லோனை கட்டி நல்ல நிம்மதியான ஒரு வாழக்கூடிய சூழல். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய வீடு உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கும். நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இதில் இந்த மாதம் ஆரம்பிச்சிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான யோகம் வரும். இல்லை சார் ப்ராப்பர்ட்டி தான் பிரச்சனையே, எனக்கு சொத்தை விற்க முடியல, எனக்கு சொத்தை விற்றுட்டா என் பிரச்சனைலாம் தீந்துரும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நிறைய என் பிரச்சனை தீரத்துக்கு ஒரே வழி என் ப்ராப்பர்ட்டி விற்கிறது தான், இடம் விற்கிறது தான், வீடு விற்கிறது தான் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதன் மூலமாக பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் தைரியமாக ரிஷபராசி என்பது உங்களுடைய பிரச்சனை இந்த மாதத்தில் தீர்ந்துடும். இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் பேசுங்க. இந்த மாதம் யார் வராங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து பேசி அது ₹1 2 கம்மியானாலும் பரவாயில்ல, அதை முடிச்சுட்டு வெளில வாங்க. வந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னேற்றமே தடைபட்டிருக்கு. அதனால தான் வாழ்க்கையில் நிறைய அசிங்கங்கள் பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாதம் அதற்கான விடுவு காலம் உள்ள மாதமாக இருக்கும் போது கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்குது. அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து இருக்குது, உங்கள் அண்ணன் தம்பி கூட சண்டை சச்சரவுகள்லாம் இந்த மாதம் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து உங்களுடைய கடன் பிரச்சனை, தேவையில்லாத சண்டைகள், ஒரு மனக்குழப்பம் எல்லாம் தீர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் போது அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, ஆனால் எனக்கு வேலை தான் சார் கிடைக்கல, நான் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யறதுக்கு கூட தயாராக இருக்கேன், எனக்கு தூக்கம் முக்கியம் கிடையாது, வேலை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், ஏன்னா கொஞ்சம் கடன் இருக்குது, தம்பியை படிக்க வச்சேன், அண்ணனை படிக்க வச்சேன், எங்கள் ஒய்ஃபை படிக்க வச்சேன், என் குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பணம் வேணும், ஆனால் அது எனக்கு இங்கே வேலை பார்த்தா கம்மியாக இருக்குது, வெளிநாட்டுக்கு போனால் நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சிருவேன், என்னுடைய உழைப்பு எனக்கு நல்லா நம்பிக்கையாக இருக்குது, நான் கண்டிப்பாக நான் உழைச்சி முன்னேறுவேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி சிறப்பாக நீங்கள் முதல்ல போய் நீங்கள் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டீங்கன்னா டோட்டல் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போயிடுவீங்க. ஏன்னா ஃபேமிலி இல்லாமல் இருக்க மாட்டீங்க ரிஷபராசி என்பவர்கள். ஆனால் கூடிய விரைவில் அந்த வேலைவாய்ப்பு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு யோககரமான மாதமாக இந்த 31 நாட்கள் இருக்க போது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் இந்த 31 நாட்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண யோகமும் நடக்கும். திருமணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடைசி நேரத்தில் சில பேருக்குலாம் நின்று போயிருக்கு கடந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கலை, சுப நிகழ்ச்சிகளை தடை இருந்திருக்கும். நாங்கள் எல்லாம் மண்டபம்லாம் புக் பண்ணிட்டோம் சார், பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டோம், கடைசியில் பார்த்தா பொண்ணு வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க, பையன் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால நிறைய பேருக்கு அந்த திருமணம் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதே போல் திருமணத்தில் பிரச்சனை ஆகிடுச்சு சார், எனக்கு நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன், நான் இதுக்கப்புறம் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டேன், வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன், அதற்கான வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன், ஆனால் பல ஜாதகம்லாம் பார்த்துட்டோம், மேட்ரிமோனியில் அப்ளை பண்ண செஞ்சோம், ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அதனால் மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள அற்புதமான காலமாக இந்த 31 நாட்கள் இருக்க போது. அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கடனுடைய அளவு குறையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுன்ற ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அதற்கான எண்ணங்களை தீர்வுகளை யோசிங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய இந்த 31 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா நிறைய பணம் வரும் இந்த வருஷம். அதற்கான ஆரம்பம் நாட்கள் இந்த 31 நாட்கள். அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தெய்வ வழிபாடையும் ரெகுலராக பண்ணுங்கள். வியாழக்கிழமைக்கு முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 தட்சிணாமூர்த்தி, அதாவது சிவன் கோவிலில் தெற்க பார்த்து உட்காந்து அந்த தட்சிணாமூர்த்தியை போய் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை மனதார வெளில சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ வரக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதம் எக்ஸாம் இருந்தால் எழுதுங்க, கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். அதேமாதிரி உயர் படிப்புக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் பணம் சம்பாதி நம்ம ஃபேமிலியில் நல்லா பார்த்துக்கணும், லக்ஸூரியாக இருக்கணுன்ற எண்ணங்கள்னால நல்லா வெளிநாடு போய் படித்தா நம்ம அங்கேயே வேலை பார்க்கலாம், அங்கேயே செட்டில் ஆகலாம்னு தோணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி, அது படிப்பு விஷயத்தில் இருக்கலாம், வேலை விஷயத்தில் இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சூரியன் குரு சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரிய பகவான், அதேமாதிரி லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான், ரெண்டும் சேரக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு வேலை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. அதே போல் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தை விட ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு கிடைக்காது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலம் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், இல்லை நீண்ட காலம் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் 31 நாட்கள் இருக்க போது. அதே போல் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கவங்களுக்கு, அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஏற்பட்ட களங்கங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள்லாம் தீர்ந்து நீங்களும் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, நீங்களும் ஒரு நல்ல அரசு ஊழியர் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு, அதாவது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய கலைத்துறையுடைய பயணம் திருப்பி நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 1.5 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கலைத்துறையிலேருந்தவங்களாம் வேலையே இல்லை, வேலையே கூப்பிட மாட்டாங்க, எனக்கு வாய்ப்பே வரல, நிறைய டேலண்ட் வச்சுருக்கேன், ஆனால் என் டேலண்ட்டை மட்டும் நான் வெளில எக்ஸ்போஸ் பண்ண முடியல, அதுக்கான நேரமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் மனம் வருந்தி தேவையில்லாத தவறான உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற எண்ணங்களுக்கெல்லாம் சில பேர் போயிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்து வாய்ப்புகள் நிறைய வரும். நீங்கள் என்ன பண்ணணும், யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை சென்னையில் இருக்கீங்கன்னா மாங்காடு காமாட்சியை பிரார்த்தனை பண்ணலாம். இல்லை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பு நீண்ட கால வாய்ப்பாக இருக்கும். அந்த காமாட்சி அம்மனை இந்த மாதம், அதாவது இந்த 31 நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 பிரார்த்தனை பண்ணால் நல்லது. இல்லை உங்களால் அந்த டைமில் முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை மணிக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கலைத்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஆரம்ப நாட்களாக இந்த 31 நாட்கள் இருக்கும். அதாவது நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், நிறைய வழிமுறைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, அற்புதமான காலகட்டமாக இந்த 31 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடக்குது, கிரகங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிக பலன்கள் நடக்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலை பார்க்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு வாட்டி சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. பார்த்துட்டு முடிவெடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளும் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நம்ம சொன்ன உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், தசாபதி விவரம் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணும்லாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம், 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.